ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கும்பராசி. கோச்சார பலன்களில் குரு பகவானின் பயிற்சியானது வர மே மாதம் 11ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த குரு பயிற்சி பலன்களை ஒட்டி கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கோச்சார பலனை ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காதீங்க. அது ஒரு 10% வேலை செஞ்சாலே பெரிய விஷயம். இயற்கை சுபகிரகமான குரு பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல பயிற்சி தான். ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கார், அது ஒரு சிறப்பு. அடுத்தது குருவின் பார்வையை உங்கள் ராசி பெறப்போகிறது, இது இன்னொரு சிறப்பு. அதுக்கடுத்து உங்கள் ஜென்ம ராசியில் ராகு வந்து உட்கார்ந்தாலும் கூட குரு பார்வையில் தான் அவர் இருக்க போகிறாருங்கிறது கூடுதல் சிறப்பு. ஸ்தானபல அடிப்படையில் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் வீடுகளில் இருக்கிறது எப்போதுமே ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்கள் தான். எப்பயுமே கோச்சாரங்கிறது ராசிக்கான பலன் தானே தவிர லக்னத்துக்கான பலனே கிடையாது. அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான் இந்த பலன் பொருந்தி வரும். மற்றபடி கும்ப லக்னத்தில் பிறந்திருக்குன்னு இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்புங்க. எப்போவுமே ஜென்ம ராசியை குரு பார்த்தார்னா ஒரு தெளிவு பிறக்கும். அதை தான் வியாழ நோக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்வை செலுத்தும் இடங்கள் பூரா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். அந்த அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 2, 11ஆம் இடத்திற்கு தன லாபஸ்தானத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். புத்திர சந்தான விருத்திகள் ஏற்படும். நீண்ட காலம் குளறுபடியாக இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மனதிற்கினிய செயல்கள் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் உண்டாகும். ஜென்மசனினால் கடுமையான மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருந்த கும்பராசிக்காரங்க இப்போ அதிலிருந்து பளிச்சுன்னு விலகி சரியான தீர்வு, சரியான முடிவை வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ரொம்ப டெம்ப்ளேட்டாக ஈடுபடுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்குங்கிறதுனால இது வரைக்கும் நம்ம இதை பண்ண முடியுமோ முடியாதோன்னு கன்ஃபியூஸில் இருந்த நிறைய விஷயங்கள் மாறுபடும். உத்தியோக உயர்வு, கௌரவம், குழந்தை பிறப்பு, காதலில் வெற்றி, திருமண காரியம் போன்றவை கைகூடும். சொத்து சேர்த்து மகிழும் யோகிதைகள் உண்டாகும். சொத்து சுகம் வாங்கிறதுக்கான அமைப்பு இது ஒரு விதத்தில் தன லாபாதிபதிங்கிறதுனால பொருளாதார தன்னிறைவை நிச்சயமாக எட்டி பிடிப்பீங்க. சம்பள உயர்வு, வேலை மாற்றம், பதவி உயர்வு, சம்பளத்தில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு சேஞ்ச் கியர் பண்ணுறது, உள்ளூர் வெளியூர் போய் அதனால் சாதனைகள் புரியறதுங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். 5ஆம் இடத்துல குரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் வழியில் சுப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். அவங்களுக்கான கல்வி செலவுகள் மற்றும் வீடு கட்டி கொடுக்கறது, திருமணம் பண்ணி கொடுக்கறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் வரும். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். வயதான கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் அமைப்பு இருக்கும். வீடு கட்டி குடிபுகும் வாய்ப்புகளும் கும்பராசிக்கு இந்த டைமில் உண்டாகும். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நீண்ட தூர பிரயாணம், தகப்பன் மகன் உறவு நிலையில் இருந்து வந்த கசப்பான மனோநிலைகள் நீங்குவது, நல்ல குருமார்கள் கிடைக்கப் பெறுவது, திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை ஆதாயம், பொருள் வளர்ச்சி, சரியான முதலீடுகள் செய்வது, பதவி உயர்வு, பட்டம் பெறுதல், பட்ட மேற்படிப்பு, 2வது டிகிரி 3வது டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை இந்த குரு பயிற்சி பண்ணும். ராகு கேது பயிற்சியில் ஜென்ம ராகுவை குரு கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துக்கு போய் ஜென்ம சனியை உங்களை விட்டு விலகிடுறாருங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த கிரக பயிற்சி பலன்கள் ஒரு 75% உங்களுக்கு நற்பலன்களை தரும் அமைப்பாகவே இருக்குது. இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா ஜாதக தசா புத்திகள் ஒத்துழைக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பயிற்சியில் கூரை வச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னா அது கொட்டுறதுக்கான தகுதி உங்கள் ஜாதகத்துக்கு நடப்பு திசைக்கு இருந்தால் சாத்தியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது வெறுமனவே நமக்கு வெறும் நியூஸாகவே கடந்து போயிடும். நிறைய பேருக்கு அப்படி தான் நியூஸாக கடந்து போகும். 90% மக்களுக்கு கோச்சார பலன் சிறப்பாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான காரணமே தனிப்பட்ட ஜாதக தசா புத்திகளுக்கு அந்த தசா புத்திக்கு கோச்சாரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். ஒருத்தருக்கு அட்டமாதிபதியோட தசை நடந்துகிட்ருக்கோம். கடும் துன்பம், உளைச்சல், மன உளைச்சலில் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு கூரை பிடிச்சிட்டு கொட்ட போகுதுன்னு சொன்னோம்னா அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கிற மாதிரியான பலனாக தான் அது இருக்கும். அது மட்டுமே போதுமானதானா? நிச்சயமாக இல்லை.
அன்றாடம் பிச்சை எடுத்து உணவு உண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட திடீர்னு ஒரு நாளைக்கு பிரியாணி கிடைக்கும். அதுக்காக அவங்க வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி தான் கோச்சார பலன். கோச்சார பலன்கிறதுக்கு இதை விட உதாரணம் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. கோச்சாரம் என்பதே நகர்ந்து கொண்டிருக்கும் கிரகங்கள் மற்றும் இன்றைக்கு பிறப்பெடுக்கும் ஜீவன்களுக்கானது. இந்த நிமிஷம் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதுக்கு ஜாதக பலன்களை கணிக்கணுங்கிறதுக்கு தான் கோச்சாரம் ஒழிய, நாம் ஏற்கனவே 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டவங்க அந்த ஜாதகத்தையும் இதையும் சேர்த்து இதுவும் எனக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்கிறது பேராசையின் உச்சக்கட்டு. அடுத்தபடியாக அவங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது அதுலேயும் அது அவருடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால முதலீடுகள் ஆதாயம் தரும். நீண்ட காலமாக நீங்கள் எங்கேயாவது வாங்கி போட்டு ஒரு விற்க முடியல, நல்ல ரேட்டு கிடைக்கலைங்கிற மாதிரியான இடங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்று போய் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, புதிதாக இடம் வாங்கும் யோகியதைகள் போன்றவை ஏற்படும். மூத்த சகோதர வழியிலிருந்து வந்த உறவு கசப்புகள் நீங்கும். பொதுவாக 11ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு பராக்கிரமஸ்தானம். அவர் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஸ்தானம், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுக்குற ஸ்தானம். ஏற்கனவே ஒரு தொழிலில் இருந்தவங்க இன்னொரு புதிய தொழில் முயற்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு வேலை பார்த்துக்கிட்டே சைடு பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள், யோகிதைகள், நம்ம அபிலாசைகள் பூரா பூர்த்தி வைக்கிறது, பூர்த்தியாகி நடக்கிறது. மறு திருமணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தவங்களுக்கு மறு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும் இடம் 5ம் 11ம். இந்த 2 இடத்தையும் குரு இணைக்கிறார், கனெக்டிவிட்டி. ஆசைகளெல்லாம் நமக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு தனம்ங்கிற ஒரு விஷயம் வேணும். பணம் இருந்தால் ஆசைகள் பூர்த்தியாகும். அப்போ அந்த தனாதிபதியாகவும் அவரே இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்புடன் வெற்றியடையும் வாய்ப்புகளை உருவாக்கும். இதில் கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல கேது வர்றதுங்கிறது மட்டும் வாழ்க்கை துணை விஷயத்தில் சற்று முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதில் விட்டு கொடுத்து கவனமாக பொறுமையாக கடந்து விடுதல் அவசியம். மற்றபடி சனி 2ஆம் இடத்துல இருக்கார் ஆல்ரெடி உங்கள் வாக்குஸ்தானத்துலங்கனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கணும். யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் பேசிக்காக. மற்றபடி இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர். கிட்டத்தட்ட 75% இந்த கிரக பயிற்சிகள் கும்பராசிக்கு நற்பலன்களை தர தயாராக இருக்குது. ஆனால் அந்த நற்பலன்களை பெறுவதற்கு உங்கள் ஜாதக தசாபுத்திகள் ஒத்துழைக்கிறதா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தோம்னா செவ்வாய் திசை சின்ன வயசில் முடிஞ்சு போயிடும், ராகு திசை சின்ன வயசில் முடிஞ்சு போய் குரு திசை மிடில் இருப்பீங்க. அதுவே நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகு திசை முடிஞ்சு போய் குரு திசை முடிஞ்சு போய் சனி திசையில் இருப்பீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து குரு மகாதிசை சின்ன வயசில் முடிஞ்சு சனி மகாதிசை சின்ன வயசுலேயே முடிஞ்சு போய் புதன் மகாதிசையில் நடப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதுபோக கேது திசை நடப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க, சுக்கிர திசை நடப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த தசாநாதர்கள் உங்களுடைய வாழ்வியலை எப்படி நடத்திக்கிட்டு போகிறாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த கிரக பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்களே மிகுதியாக இருக்கின்றன என்றால் அது மிகையல்ல. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு கூடி கோவில் கும்பாபிஷேக விழாக்களில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் கும்பம் அப்படிங்கிறதுனால பூரண மரியாதை உள்ள இடங்களில் நீங்கள் போய் வசிப்பது, கலந்து கொள்வது. ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்கள் இல்லது பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்கள்னால் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்கான முயற்சி பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அது போகவே பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களை தொடர்ந்து வணங்கி வர வாழ்வியலில் வெற்றி இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையே சிறப்பாக தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.